ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்களே. ஸோ இன்னைக்கு ஒரு ஜென்ரல் சயின்ஸ் ஒரு குவிஸ் தான். ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். கடகடன்னு பார்த்துடலாமா? மோஸ்ட்லி ஜென்ரல் சயின்ஸ் எல்லாம் எல்லாரும் என்ன நினைப்போம், 5 மார்க் தானே, இதுக்கு உட்காந்து படிக்கணுமானு. ஓகே, நீங்கள் அப்படி படித்தாலும் ஓகே, படிக்கட்டாலும் ஓகே. படிக்கலைன்னா இந்த மாதிரி குவிசஸ் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒன்று அதே கொஸ்டினை நீங்கள் குவிஸில் பார்த்துருக்கலாம், இல்லைனா இதுவாக இருக்கும்னு ஒரு கெஸ்ஸாவது இருக்கும். ஸோ இன்றைக்கி எதில் அப்படின்னா யூனிவர்ஸ்லையும் ஃபிசிக்ஸோட ஸ்டாட்டிக் டாபிக்ஸ்லையும் தான் பார்க்க போகிறோம். கடகடன்னு பார்த்துலாமா? பிரபஞ்சத்தில் சராசரி வெப்பநிலை என்ன? 2.725 கெல்வின். பிரபஞ்சம் சுமார் எத்தனை பில்லியன் ஆண்டுகளில் பழமையானது? 13.7 பில்லியன். நட்சத்திரங்களுக்கு இடையில் உள்ள விண்மீன் மண்டலத்தில் காணப்படும் வாயு மற்றும் தூசிகளின் பெயர் என்ன? விண்மீன் வாயு. நடுநிலை ஹைட்ரஜன் வாயு எதனுடைய முக்கியமான அங்கமாகும்? விண்மீன் வாயு. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? சூரியன். வடக்கு வானத்தில் காணப்படும் W அல்லது M வடிவ விண்மீன் கூட்டம் எது? ஆப்ஷன் சி, காசியோபியா. மிகச்சிறிய ஆரம் சுமார் 10 கிலோமீட்டரை கொண்ட நட்சத்திரங்களின் பெயர் என்ன? நியூட்ரான் நட்சத்திரம். புரோக்சிமா சென்டரி சூரியனிலிருந்து எத்தனை ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது? 4.2 ஒளியாண்டுகள். சூரியன் இன்னும் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு தற்போதைய நிலையில் இருக்கும்? 5 பில்லியன் ஆண்டுகள். வாழ்நாள் இறுதியில் சூரியன் எந்த நிலையை அடையும்? வெள்ளை குலன், ஒயிட் டிராஃப்ட் அப்படி சொல்லுவாங்க. நட்சத்திரத்தின் நிறம் எதை பொறுத்துள்ளது? மேற்பரப்பின் வெப்பநிலை, அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை பொறுத்து. நமது சூரியன் ஏன் வெண்மையாக தோன்றுகிறது? ஏன்னா அதுலேருந்து எல்லா வேவ்லென்த்தான மெட்டீரியல்ஸும் வரும், வேவ்லென்த் ஆஃப் லைட்டும் வரும், எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒயிட் கலரில் தெரியுது. அனைத்து அலை நீளங்களிலும் சமமாக ஒளியை வெளியிடுகிறது. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே அமைந்துள்ள பகுதியின் பெயர் என்ன? சிர்கோல் பெல்ட், அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். வானில் சுருக்கமாக தோன்றும் பிரகாசமாக ஒளிக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விண்கற்கள், மெட்ராய்ட்ஸ். ஹாலியன் வால் விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும்? 86. ஸோ டெக்னிக்கலி 86 வருஷம். ஆனால் ஓகே 86 தான். 2006 எந்த கோள் சூரிய குடும்பத்தில் கோள் அல்ல என அறிவிக்கப்பட்டது? புளூட்டோ. மிகச்சிறிய மற்றும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? புதன். கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள்கள் எவை? ஸோ கிழக்கிலிருந்து மேற்கு. ஸோ அப்படி பார்த்தா வெள்ளி மற்றும் யுரேனஸ். மற்ற எல்லாம் மேற்குலேருந்து கிழக்காக தான் சுற்றும். கிழக்குலேருந்து மேற்கு அப்படின்னா வெள்ளி மற்றும் யுரேனஸ். பூமியில் பருவ மாற்றங்களுக்கு காரணம் என்ன? ஏன்னா பூமி ஒரு அச்சில் சாஞ்சிருக்கும். பூமியின் சுழற்சி அச்சு சாய்ந்திருப்பது ரெண்டுமே. தண்ணீரை விட குறைந்த அடர்த்தி கொண்ட கோள் இது? சனி, சட்டன். கருந்துளையை சுற்றி திரும்பி வராத புள்ளி, ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க? நிகழ்வு தொடுவானம், ஈவெண்ட் ஹரிசான் அப்படி சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆம்பியர். மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஓம். ஓம் விதியின்படி மின்னழுத்த வேறுபாடு V எதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும்? மின்னோட்டம் ஐக்கு. தொடரிணைப்பில் உள்ள மின்தடையங்களில் தொகுப்பயன் மின்தடை அது எப்படி இருக்கும்? கூட்டுத்தொகையின் சமம், அதாவது தனி மின்தடைகளின் கூட்டுத்தொகை. மின் ஆற்றலில் வணிக அலகுகள் என்ன?
கிலோவாட் பெர் ஹவர், கிலோவாட் மணி நேரம். 1 கிலோவாட் பெர் ஹவர் என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம்? ஆப்ஷன் பி 3.6 டைம்ஸ் ஆஃப் இன்ட்டு 10⁻6 ஜூல்ஸ். ஸோ இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல்ஸ் அப்படி எழுதுவாங்க. ஓகேவா? ஓகே. காந்தப்புலத்தில் குறிக்கப்படும் பயன்படும் கற்பனை கோடுகள் யாவை? புலக்கோடுகள். மின்னோட்டம் பாயும் கம்பி ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறது என்பதை விளக்கும் விதி என்ன? வலது கை விதி, ரைட் ஹேண்ட் ரூல். காந்த புலத்தை எதிர்க்கும் பண்பு கொண்ட பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் சி காந்த விலக்கத்தன்மை. டயகாந்த பொருள். பெரோகாந்த பொருட்கள் அதன் காந்த பண்புகளை இழக்கும் வெப்பநிலை எது? கியூரி புள்ளி. இரும்பு, நிக்கல், கோபால்ட் ஆகியவை எதற்கு உதாரணங்கள்? ஃபெரோகாந்த பொருட்கள். மின்னோட்டம் நிறுத்தப்படும் போது காந்தத்தன்மையை இழக்கும் காந்தம் எது? மின்காந்தம். பூமியின் வடகாந்த துருவம் உண்மையில் ஒரு தென் துருவம். தனித்த வட துருவம் அல்லது தென் துருவம் மட்டும் கொண்ட காந்தம் எது? ஒற்றைமுனை காந்தம், மோனோபோல். உயிரினங்களில் காந்த புலன்களை கண்டறியும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி காந்தமறிதல், மேக்னெட்டோடோர்செப்ஷன். அணுக்கரு இயற்பியல் முக்கிய பயன்பாடு எது? சுவானசக்தி உற்பத்தி, எம்ஆர்ஐ ஸ்கேனு. ஓகே, எல்லாமே மேற்கொண்ட அனைத்தும். 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுவை உருவாக்கும் நிகழ்வு அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். சூரியனின் ஆற்றலை உருவாக்க காரணமான செயல்முறை அணுக்கரு இயல்பு, நியூக்ளியர் ஃபியூஷன். கட்டுப்பாடற்ற ஹைட்ரஜன் அணுக்கள் கட்டுப்பாடற்ற ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி தெர்மோநியூக்ளியர் ரன்வே. அணுக்கரு பிளவு நிகழ்வில் ஆற்றல் வெளிப்பட காரணம் என்ன? ஆல்பா சிதைவு. இல்ல பைண்டிங் ஃபோர்ஸ் மாறுது. அப்போ ஆப்ஷன் பி பிணைவு ஆற்றல் மாற்றம். தன்னிச்சை அணுக்கரு பிளவு உதாரணம் என்ன? அதுதான் ஆல்பா சிதைவு. செயின் ரியாக்ஷன், சங்கிலி எதிர்வினை எதில் பயன்படுத்தப்படுகிறது? மின்னணு நிலையங்கள்ல, அணுமின் நிலையங்கள்ல. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் வீசப்பட்ட அணுகுண்டு எந்த தத்துவத்தை அடிப்படையில் செயல்பட்டன? அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன். ஆப்ஷன் பி. இயற்கை அணுக்கரு பிளவு உலைகள் எங்கு செயல்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி காபோன் ஓக்லோ, ஆப்பிரிக்கால. நட்சத்திரங்களின் பிரகாசம் எதை பொறுத்துள்ளது? ஒளியாற்றல் மற்றும் தூரம். பெருவெடிப்பின் மாதிரி பிக்பேங் மாடலை உறுதி செய்ய பயன்படுத்திய கதிர்வீச்சு என்ன? CMBR. விண்மீன் மண்டலத்தில் அயனி ஹைட்ரஜனுடன் காணப்படும்
மற்ற தனிமங்கள் எவை? ஹைட்ரஜன் கூட என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி நியானும் இருக்கு. நட்சத்திரங்களில் ஏன் மின்னுகின்றன? வெகு தொலைவில் இருப்பதால். ஒரு கடத்தியின் மின்தடை என்று எதை சார்ந்து இருக்கும்? எதை சார்ந்து இருக்காது? கடத்தியின் நிறத்தை சார்ந்து இருக்கவே இருக்காது. பட் கடத்தியோட நீளத்தை சார்ந்து இருக்கும், பரப்பை சார்ந்து இருக்கும், கடத்தியின் பொருள் இது மூணையும் சார்ந்து இருக்கும், அதோட நேரத்தை சார்ந்து இருக்காது. அவ்வளோதாங்க இந்த 50 கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் எக்ஸாமில் வர 5 சயின்ஸ் கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? பாய் கைஸ்.